டாரடெக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 9ஆம் வகுப்பில் இயல் 5 இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம். குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் தமிழ் 10,000 கேள்விகள் அப்படின்ற வரிசையில் 9ஆம் வகுப்பில் இயல் 5 வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தமிழகத்தினுடைய முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தினுடைய முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியினுடைய முதல் துணை மேயர் அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அனந்தி மோகன் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க தான் முதல்ல மருத்துவ படிப்பில் பட்டம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு ஹண்டர் குழு பெண் கல்விக்கு முதன்முறையாக பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஹண்டர் கமிட்டி 1882ஆம் ஆண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா பெண் கல்விக்கு பரிந்துரை செஞ்சது. அதாவது தமிழகத்தில் பெண் கல்வியை வலியுறுத்திய முதல் ஆங்கில குழு அப்படின்னு சொல்லலாம். 813லலாம் வந்து பட்டய சட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க, 1 லட்சம் ஒதுக்கீடு, அதிலலாம் எதுவுமே பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. பெண் கல்விக்கு முதன்முறையாக பரிந்துரை செஞ்சது வந்து ஹண்டர் கமிட்டி தான். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா சாவித்ரி பாய் புலே. இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மராட்டிய மாநிலத்தில் ஜோதிரா புலேயும் சாவித்ரி பாய் புலேயும் தான் முதலாக பெண்களுக்கான பள்ளிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா தொடங்குவாங்க. அந்த வகையில் முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா சாவித்ரி பாய் புலே. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. சாரதா சட்டம் 1929 பெண்களுக்கான திருமண வயது சட்டமாக இது வந்து பார்க்கப்பட்டிருக்கும். அதாவது வந்து பெண்களுக்கு 14 அப்படின்னும் ஆண்களுக்கு 18 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க சாரதா சட்டப்படி. 1860 பெண்களுக்கான திருமண வயது அப்படின்றது வந்து 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதே இது 891 தான் இது என்னவா மாறும் அப்படின்னா 12ஆக மாறும். 1925 வாக்கில் இது 13 வயசாக மாறும். ஆனால் இந்த ஒப்புதல் கமிட்டி வந்து பேரளவில் அப்படியே தான் நிற்கும். அதுக்கப்புறம் சாரதா சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து மாற்றிருப்பாங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்லி கல்வி இல்லாத பெண்களை கலர் நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். ஆப்ஷன் பி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னே சொல்லுவார். அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வி கற்ற பெண்கள் திருந்திய கலனிம்பார். அங்கே வந்து அந்த நல்ல பயிர்கள் தான் விளையும் அப்படின்றத நான் சொல்லணுன்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து வையம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உலகம். வையம் என்பதன் பொருள் உலகம். அடுத்ததான் பொறுத்துக கலர் நிலம் அப்படின்றாங்க. கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம். நவிழல் அப்படின்னா சொல்லல். மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல். செய்க அப்படின்னா இயற்றுக. அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. அடுத்து பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற வரியை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 உலகினில் ஆணுக்கிங்கே பெண் இலைப்பிள்ளை காலன்று கும்மியடி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து பாடியிருப்பார். அதே மாதிரி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் வந்து கவிமணி. பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை, இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து விளைவது அப்படின்றத பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரித்தோன்னா விளை கூட்டல் இவ்வு கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. விளைவது, இந்த விளை அப்படிங்கிறது பகுதி, இவ்வு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பு இவ்வும் எதிர்கால இடைநிலை. ஆ என்ன சொல்லுவாங்கன்னா சாரியை, அன் வந்தாலும் சாரியை, ஆனாலும் சாரியை தான். தூ அப்படின்றது தொழில் பெயர் விகுதி. அடுத்ததான் தாவா அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா தாவாத அப்படின்னு வரணும், கெடாத அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஈறு கெட்டிருக்கு. ஈருனா கடைசி எழுத்து கெட்ட, தாவும் தாவா, கெடும் கெடாது, எதிர்மறையான பெயரெச்சம். ஆப்ஷன் பி. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாரதிதாசனுடைய எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பிசிராந்தையார் நூலுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டிருக்கு. இந்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குடும்ப விளக்கு அப்படின்ற நூல் வந்து ஒரு 5 பகுதிகளாக என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய 2ஆம் பகுதியில் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த விருந்தோம்பல் அப்படின்ற பகுதியில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடியது. அடுத்ததான் இவர் இயற்றிய கவிதைகள் எல்லாமே பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற பெயரில் துவக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பூவாது காய்க்கும் மரம் உள நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து இருக்கும். ஸோ அந்த வரிகள் இடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம். இதுவுமே
எப்படி வந்து குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்தை பற்றி என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது 5 மருத்துவ மூலிகைகள் பற்றி சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்றது எப்படி உடல் நோயை போக்குதோ அதே மாதிரி இந்த நூல்களில் இருக்கக்கூடிய 5 அறக்கருத்துக்களும் மக்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா வள்ளலார். 11 வயதிலேயே பாரதி பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதியார். சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்கள் அமைந்துள்ளன அப்படின்னா 5 அறக்கருத்துக்கள் அமைந்துள்ளன. அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2010. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் வந்து 1010 வந்து அந்த குடமுழுக்கு இது பண்ணி 2000தோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1000 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கும். அதையும் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்பது யாரினுடைய பொன்மொழிகளில் ஒன்று அப்படின்னா அறிஞர் அண்ணாவினுடைய பொன்மொழிகளில் ஒன்று. ஓரிரவு, வேலைக்காரி, இதெல்லாம் இவருடைய நூல்கள். தேசிய நூலக நாள் அப்படின்னு எதை கொண்டாடுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 9. ஏன் அதை வந்து தேசிய நூலக நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் நாளை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேசிய நூலக நாளாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொண்டாடுறோம். அடுத்து உரிச்சொற்களுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சால, தவ, கூர், நனி, களிலாம் சொல்லுவாங்க. கூட அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ சி அப்படின்றது தவறானது. அடுத்துதான் பொறுத்துக. சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லவங்க சோசியல் ரிஃபார்மர். கலர் நிலம் அப்படின்னா சலைன் சாயில். தன்னார்வலர் அப்படின்றவங்க வாலண்டியர். சொற்சொடர் அப்படின்றது சென்டென்ஸ். ஸோ அந்த வரிசையில் 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. கரும்பலகை யுத்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மலாலா. மலாலா வந்து இந்த பெண் கல்விக்கான போராட்டத்தில் இறங்கிய போது அவங்களுடைய வயது அப்படின்றது பார்த்தோம்னா 12 வயதில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த பெண் கல்விக்காக, பெண்களுடைய உரிமைக்காகவும் என்ன செஞ்சுருப்பாங்க, கல்வி உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கல்வி உரிமைக்காக போராடினவங்க தான் யார் அப்படின்னா மலாலா. அவங்க வந்து போராட்டத்தில் இயங்கிய போது அந்த வருஷம் வந்து 1997. அவங்களுக்கு வயது வந்து எத்தனை அப்படின்னா 12. இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசை பகிர்ந்திருப்பாங்க. அடுத்தது ஒரு கிராமத்து நதி என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியன். ஒரு கிராமத்து நதி. அடுத்து தொழிற்பெயர் விகுதிகளுள் தவறானது. தொழிற்பெயர் விகுதிகளுள் தவறானவை எவைன்னு கேட்குறாங்க. அல்தல், அம், ஐ, கை அப்படின்னு வரும். இந்த கிறு, கின்று, ஆணின்று அப்படின்றது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலைகளில் வரும். நிகழ்கால இடைநிலை தான் இந்த கிறு, கின்று, ஆணின்று. அடுத்த கேள்வி. சதிர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நடனம். ஆப்ஷன் சி. கனகச்சுனை அதை பிரித்து எழுதும்போது கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. ஆப்ஷன் ஏ. அல்லல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சேரு. அல்லல் அப்படின்னா சேரு. செய்னா வயல், களனி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ கொடுப்பாங்க அல்லல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லல் என்பது சேரு சகதியும் கொண்டது. அதே மாதிரி செய் அப்படின்றது என்னது அப்படின்னா வயல்வெளிகள் நிறைந்த ஒரு பகுதி. அடுத்ததா முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். விடியாது பெண்ணாலே அப்படின்ற அந்த மாயையை மிதித்து துவத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யார் அப்படின்னா பாரதியார். அடுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும்? முடியாதுன்னா பெரியார், விடியாது அப்படின்னு சொன்னால் அது பாரதியார். அதை ஞாபகம் வச்சுக்கிறணும். முடியாது பெண்ணாலே அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாது பெண்ணாலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாயையினை மிதிக்க எழுந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தந்தை பெரியார். விடியாது பெண்ணாலே என்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார். அடுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், அணி இலக்கணம், யாப்பிலக்கணம்னு 5 வகைப்படும். என் மாமா வந்தது இது எந்த வகையான வலுநிலை அப்படின்னு கேட்குறாங்க. என் மாமா அப்படின்றது ஒரு உயர்த்திணை. வந்தாருன்னு தான் சொல்லணும். அப்போ ஆடு மாடை சொல்கிற மாதிரி வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆடு மாடை எப்படி சொல்லுவோம்? அக்ரிணைன்னு சொல்லுவோம். உயர்வு அல்லாத திணை. அப்போ ஒரு உயர்திணையை அக்ரிணை மாதிரி சொல்கிறது தப்பு தான். என்ன வகையான தப்பு அப்படின்னு சொன்னால் திணை வலு. ஆப்ஷன் பி. தவறான இணை எது? மான், கன்று, குரங்கு குட்டி, யானை கன்றுன்னு சொல்லுவோம். இங்கே யானை குட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. அணில் பிள்ளை. அணில் வந்து 3 சுழினா வரும். அடுத்து பொருந்தாதது எது? ஆலங்கொள்ளை, பனந்தோப்பு, வேலங்காடு, பூந்தோட்டம். ஆலங்கொள்ளைன்னு அதை நம்ம சொல்ல மாட்டோம். ஆலங்காடு அப்படின்னு சொல்லுவோம். ஆலமரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காடு. நசை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா விருப்பம். இதே அளபடையில் சொல்லும் போது நசை அப்படின்னு சொல்லுவாங்க. விரும்பி, சொல்லிசை அளபடை. அடுத்த கேள்வி. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்றது யாரினுடைய கூற்று அப்படின்னா அறிஞர் அண்ணாவினுடைய கூற்று. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஆப்ஷன் ஏ. அடுத்ததா தென்னகத்து பெர்னாட் ஷா என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னாட் ஷா என அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. தமிழக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தமிழ் நூல்கள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா கன்னிமாரா லைப்ரரியில் இருக்குது. எங்கே இருக்குது?
869 கன்னிமாரா நூலகம். அடுத்தது 896 நினைக்கிறேன் கன்னிமாரா நூலகம். அடுத்தது 36வது கேள்வி, இன் கு உடைய விட கல் ஆனால் தான் போல உடன் போன்றவை இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி சொல்லுவாங்கன்னா, அவருக்கு கூடினேன், அவருடைய வீடு, அவரை விட பெரியது, அவரை விட பெரியது, ஆனால் தான், ஆனால் வந்தேன், இருந்தும் வந்தேன், இருந்த போதும் வந்தேன் அப்படி சொல்லுவாங்க. அவருடன் நானும் வந்தேன், அது போல அப்படின்லாம் சொல்லக்கூடியது எல்லாமே இடைச்சொற்கள். 2 வார்த்தைகளை வந்து இணைக்கக்கூடிய சொற்களை தான் இடைச்சொற்கள். முழுமையாக பெயர்ச்சொல் வினைச்சொல் மாதிரி இடைச்சொற்கள் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் பி. உலகில் சாகாவரம் பெற்ற புத்தகங்கள் பொருட்கள் புத்தகங்களே, உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் கதை. அதே மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் ஒன்று சொல்வார், இது வரைக்கும் நான் வாங்கி படிக்காத புத்தகத்தை வாங்கிட்டு வந்து என்னை சந்திக்கிறவன் தான் என் முதல் எப்படி சொல்வார்னா, இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் யார் அப்படின்னா நம்ம ஆப்ரஹாம் லிங்கன். அடுத்து, பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் மலாலா இறங்கிய ஆண்டு எது அப்படின்னா 97. அப்போ அவருக்கு வயசு 12. அடுத்து, எந்த ஆண்டு பெண்களுக்கான முதல் பள்ளி அப்படின்றது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1848 பெண்களுக்கான முதல் பள்ளி. எந்த ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தனது பரிந்துரை அனைத்திலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது அப்படின்னா 1964. ஹண்டர் கமிட்டி என்ன சொல்லுவாங்க, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது எது அப்படின்னு கேட்கலாம். 1964 கோத்தாரி கல்விக்குழு. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவருடைய பெயரால் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்றது செயல்படுத்தப்பட்டு வருது. அடுத்ததான் முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி 1886 1968 அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துலட்சுமி ரெட்டினுடைய அந்த இது எப்போ அப்படின்னா 1886 1968. அனைத்தும் இது சரி. அடுத்து, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எப்போ வருவாங்க அப்படின்னா 1883 1962. இவங்க 2 பேருக்கு ஒரு 3 வருஷம் கம்மியாக இருக்கும். முத்துலட்சுமி அம்மையாருக்கும் மூவலூர் அம்மையாருக்கும். ஐடாஸ் கோபியாஸ் கட்டர் தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவங்க 1870 1960. பண்டித ரமாபாய் 1858 1922. இவங்க வந்துட்டு அவங்களுடைய கல்வியின் காரணமாக பண்டிதர் இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாத்தையுமே பெற்றிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடையாறில் அவ்வை இல்லம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1930. எதுக்காக அடையாறில் அவ்வை இல்லம் தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், கைவிடப்பட்ட விதவைகளுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா அடையாறில் அவ்வை இல்லம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கும். அனித்து என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். தாலி என்பதன் பொருள் என்னன்னா சமைக்கும் கலன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் இறந்தவர்களை உள்ள வச்சு புதைக்கிறதுனால தான் அதுக்கு பேர் முதுமக்கள் தாலி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து, பொறுத்துக. மின்னலை போன்றவளை, மின்னால் ஒளிர மாட்டாள், தவிர்க்க ஒனா தவிர்க்க இயலாத, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். அப்போது 3 4 2 1 ஆப்ஷன் டி. தணல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நெருப்பு. தணல் என்பதன் பொருள் நெருப்பு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு சொன்னவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம். வில் வாழ் அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு. இதை படிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா வில்லும் வாழும் அப்படின்னு சொல்லுவோம். வில்லும் வாழும். அப்போ இந்த 2 இடத்துலையும் விகுதி என்ன செய்யுது அப்படின்னா மறைஞ்சு வருது. விகுதி மறைஞ்சு வந்தால் அது உண்மை தொகை. வில்லும் வாழும் விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது உண்மை தொகை. இதே இது வில்லும் வாழும்னு வெளிப்படையாக கொடுத்துருந்தாங்கன்னா 2 நம்ம எண்ணுறோம். அப்போ அது எண்ணுமையாக வந்துடும். அப்போ இந்த இடத்துல வில் வாழ் அப்படின்றது உண்மை தொகை. ஆப்ஷன் பி. உரையாமை என்பதன் பகுபத உறுப்பினர் பிரிக்க சொல்கிறாங்க. உரை கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் மை அப்படின்னு சொல்கிறாங்க. உரை பகுதி. உரை என்னது அப்படின்னா பகுதி. ஈ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்தி சொல்லுவாங்க. ஆ வந்து எதிர்மறை இடைநிலை. அல்தல் அம்மை கை இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. இது தொழில் பெயர் விகுதியாகவும் என்ன செய்யப்படும் அப்படின்னா பார்க்கப்படும். உரையாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, தாவா அப்படின்னு சொன்னால் தாவானா என்ன அர்த்தம் அப்படின்னா கெடாமல் இருக்கிறது. தாவா அப்படின்னா கெடாமல் இருக்கிறது. அப்போது ஆப்ஷன் ஏ. தாவா அப்படின்றது கெடாமல் இருக்கிறது. ஆப்ஷன் ஏ. அடுத்ததான், வெகுளி அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சினம். வெகுளினா சினம். குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய 2வது பகுதியிலிருந்து தான் அந்த விருந்தோம்பல் அப்படின்ற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் அந்த குடும்ப விளக்கு அப்படின்ற பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து, சரியான கூற்று எது? பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சரி. பாரதியாருடையது சுப்பிரமணியன். அடுத்ததான், பாரதிதாசன் பாரதியார் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதுவும் சரி. பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி. மாக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய கடல் அப்படின்னு சொல்லும்போது அது உரிச்சொற்றொடர்.
அடுத்து சந்திப்பில் ஏற்ற தொடர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். ஏன் கம்பன் வீட்டு பக்கத்தில் இங்கே இக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லின எழுத்தான கசட தபரன்றது வல்லினம். இதில் உகரம் ஏறி குசுடு துபுருன்னு முடிஞ்சாதான் அது குற்றியல் உகரம். அந்த குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வல்லினமா மெல்லினமா இடையினமான்னு பார்க்கணும். அதே வல்லின எழுத்தாக இருந்துச்சு. இப்போ வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி இங்கே என்ன இருக்குது, காலை வந்திருக்கு. அந்த சொல் வந்து கட்டுத்தறியும்னு. அப்போ வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும். அதே தான் கட்டுத்தறியிலையும் வரும். அடுத்து துரோகி என்பதன் ஆங்கில சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரைட்டர். துரோகி அப்படின்னா ட்ரைட்டர். அடுத்து ஒலி வேறுபாடு. சூள் சூள். சூளுரை. கண்ணகி சூளுரைத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூளுரை சூள் அப்படின்னு சொல்லும்போது அது சபதம். சூள் அப்படின்னா கர்ப்பம். சூளுரை அப்படின்னா சபதம். சூள் அப்படின்னா கர்ப்பம். ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா அழகு. ஐனா அழகு. அடுத்ததா கண்டு என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கான். வேர்ச்சொல் எப்போவுமே ஒரு பகுதி சொல்லாகத்தான் இருக்கும். அது அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. அது ஒரு பகாபதம் அல்லது ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். அப்போ கான் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு வேர்ச்சொல். இப்போ இது கண்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ட அப்படின்னு கொடுத்து அகரத்தில் முடிஞ்சால் அது பெயரெச்சம். கண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உகரத்தில் முடிஞ்சிருக்கு, அது வினையெச்சம். பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாதுன்றது யாருடைய கூற்று அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய கூற்று. விதையாமை அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்மறை தொழிற்பெயர். ஏன் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா அழுத்தல் அம்மை கையில் முடிஞ்சுன்னா அது தொழிற்பெயர் நமக்கு தெரியும். விதைத்தல் விதையாமை எதிர்மறையாக சொல்லியிருக்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயரை வந்துட்டு காரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசான்றது இவர் தொழில் அடிப்படையில் அமைந்த பெயராக கூட இருக்கலாம். மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லி பாயிரச்சியில் இவரை சிறப்பித்து கூறுகிறது. பாரதியார் எந்த வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி பட்டம் பெற்றார் அப்படின்னா 11 வயதில் பெற்றிருப்பார். அடுத்ததா சிறுபஞ்ச மூலம் என்பது 5 சிறிய வேர்கள் கொண்டது. கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 5 வேர்களால் ஆன நோய் உடல் நோயை போக்குவது போல சிறுபஞ்ச மூலத்தில் அமைந்த 5 அறக்கருத்துக்கள் மனதில் நீக்கக்கூடிய அறியாமையை நீக்கி நல்வழிப்படுத்தும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து மாவீரன் அலெக்சாண்டர் எந்த வயதில் தனது தந்தையினுடைய போர் படையில் என்ன செஞ்சார் அப்படின்னா தளபதி ஆனார் அப்படின்னா 16 வயது நிலை அலெக்சாண்டர் அப்படின்னு படிச்சுக்கோங்க. 16 வயது நிலை. அப்போ கலிலியோ வந்து 17 வயதில் பைசா நகரத்தினுடைய கோபுர விளக்கு ஊசலாடுறது மாதிரி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ 17 விளக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 விளக்கு. 16 வயது நிலை நெப்போலியன். 15 வயதில் யார் அப்படின்னா விக்டர் ஹியூகோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தனது கவிதைகளை எழுதி அனுப்பியிருப்பார். 11 வயதில் பாரதி, 10 வயதில் வள்ளலார், 15 வயதில் விக்டர் ஹியூகோ பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தனது கவிதைகள் எழுதி அனுப்புவார். 16 வயது நிலை அலெக்சாண்டர். 17 வயதில் யார் அப்படின்னா 17 விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 17 வந்து விளக்கு கோபுரம், பைசா கோபுரத்தினுடைய விளக்கு ஊசலாடுறதை கலிலியோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து நடுவண் அரசு அண்ணாவின் நினைவை போற்றும் வகையில் அவரது உருவம் பதித்த 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னா 2009. அதுக்கு அடுத்த வருஷம் தான் அண்ணாவின் நினைவாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லி 2010 ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். இந்த நூலகங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். தமிழ் நூல்கள் அதிகம்னா அது கன்னிமாரா நூலகம். யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அரங்கநாதனுடைய பிறந்தநாள். வேற்றுமை உருவுகளுள் தவறானது கா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். முதல் வேற்றுமைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை. கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அது எழுவாய் வேற்றுமை. அதுக்கு உருவு கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய். 2வது வேற்றுமை உருவு செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அது ஐ. 3வது வேற்றுமை உருவு ஆள். 4வது வேற்றுமை உருவு கு. 5வது வேற்றுமை உருவு இல் அல்லது இன், ரெண்டுமே சொல்லலாம். இன் இல். 6வது வேற்றுமை உருவு அது. 7வது வேற்றுமை உருவு கண். 8ஆம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. அதுக்கு பேர் விழி வேற்றுமை. கண்ணாவா அப்படின்னு கூப்பிடுறது. அப்போது இதில் கா அப்படின்ற வேற்றுமை உருவே கிடையாது. அப்போ சி அப்படின்றது தவறானது. அடுத்து சரியான இணை எது? கடிமலர் அப்படின்னா மணமிக்க மலர். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே ஒரு உரிச்சொற்றொடரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் பல பொருளில் வரக்கூடியது. கடிமலர் அப்படின்னா மணமிக்க மலர். 2வதாக இருக்கக்கூடிய வார்த்தையை பொறுத்து முதல் வார்த்தையோட இது வந்து மாறும். அப்போ அப்படி சொல்லுவாங்க. கடிமலர் அப்படின்னா மணமிக்க மலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி கடிநகர் அப்படின்னா காவல் மிக்க நகர். கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுதும். கடிநுனி அப்படின்னா கூர்மையான நுனி. இது எல்லாமே ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது. உடு என்பதனுடைய தொழில் பெயர் உடுத்தல். அல்விகுதியில் முடிஞ்சிருக்கு உடுத்தல்.
அகரவரிசைப்படுத்துக. முதல்ல கொடுத்துருக்கிறதுல உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா முதல் எழுத்து எல்லாமே பகர வரிசையில் உகரம் ஏறிய எழுத்தாக இருக்குது. இப்பு கூட்டல் ஊ பூ அப்படின்னு இருக்குது. இப்போது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்து தான் நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு கண்டிப்பாக என்ன தெரியணும்? மெய் எழுத்துக்கள் வரிசை தெரியணும். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, எரள வளல, ரகரம் நகரம். 18 மெய் எழுத்துக்கள் எழுதியாச்சு. இப்போ இதில் இங்கே இருக்கக்கூடிய 2வது எழுத்துலாம் பாருங்கள். லகரம், ரகரம், வகரம், தகரம் அப்படின்ட்டு. இப்போ எது முதல்ல இருக்குது? இத்து முதல்ல இருக்குது. புதுமை, புதுமையில் தூ இருக்கிறத இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போம். அப்போ புதுமை 1. ஏன்னா முதல் எழுத்துக்கள் எல்லாமே ஒன்றா இருக்குது. அதனால் நம்ம 2வது எழுத்தை பார்த்துட்ருக்கோம், கவனமாக கவனிக்கணும். அடுத்தது எரள வளலன்றது தான் இடையினை எழுத்து. அப்போ இங்கே யா இல்லை, ரகரத்தில் ஒரு எழுத்து இருக்குது, புறவலர், அது 2. புறவலர் அப்படின்றது 2. அடுத்ததான் எரள ழக்கு அப்புறம் தான் என்னது? வகரம். அப்போ புலவர் 3, வகரம் என்னது அப்படின்னா 4, புவியியல் 4. அப்போ அந்த ஆப்ஷன் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. செம்மலர் பூத்தது அப்படின்றதுனுடைய பெயர் சொல் வகையறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்பு பெயர். செம்மலர் அப்படின்றது அந்த 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 நிறத்தை குறித்து வரக்கூடிய ஒரு சொல், அதனால் அது பண்பு பெயர். நீல் புகழ் இலக்கண குறிப்பு. நீல் புகழ், நீள்கின்ற புகழ், நீளும் புகழ் முக்காலத்தை உணர்த்துறது வினைத்தொகை. வளவன் தான் மதுரை செல்கிறேன் என்று சொன்னான். இது எவ்வகை வாக்கியம்? நான் அன்னைக்கு மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு நானே சொன்னேன்னா அது அயர்கூற்று. நான் சொன்னதாக நீங்கள் போய் சொல்கிறீங்க. வளவன் அவன் மதுரை போகிறேன்னு சொன்னான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கூற்று அப்படின்னா அயர்கூற்று. ஆப்ஷன் சி. திருமந்திரம், தொல்காப்பியம் போன்ற நூல்களில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னா ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். திருமந்திரம், தொல்காப்பியம் போன்ற நூல்களில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவாற்றியவங்க தான் யார் அப்படின்னா ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். இவங்க வந்துட்டு சூரியன், பரமாணு புராணம் முதலிய அறிவியல் நூல்கள் எல்லாமே இயற்றியிருப்பாங்க. அடுத்து செல்லரித்த நூலை போல என்ற ஓமை உணர்த்தும் பொருள். நூலை ஃபுல்லாக அரிச்சிருச்சுன்னா அதனால் எந்த யூஸுமே கிடையாது, பயனின்மை. களனி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வயல், செய் அப்படின்னு சொல்லுவாங்க. வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்பதில் இருக்கக்கூடிய மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்துல மோனை இருக்குது, 3வது எழுத்துல மோனை இருக்குது, 4வது எழுத்துல 1, 3, 4 மேற்கதுவாய் மோனை. 1, 2, 4னா கீழ்கதுவாய் மோனை. கல்வியில் நாடகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிரளயன். கல்வியில் நாடகம், பிரளயன். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம் என்பது யாருடைய சிறார் நாவல் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன். எஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் சொல்லிட்டேன், அவங்க வேலி அப்படின்னு சொல்லக்கூடியதான் ராஜம் கிருஷ்ணன். இவங்க எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து நான் காமராஜனுடைய கவிதை நூல் இது அப்படின்னா கருப்பு மலர்கள் வந்து நான் காமராஜனுடைய. தண்ணீர் தேசம், வைரமுத்து, ஒரு கிராமத்து நதி, சிற்பி. அடுத்து பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது ஒரு என்ன நூல் அப்படின்னு சொன்னால் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க அரை இலக்கியம். 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அரை இலக்கியம். சங்க காலத்துக்கு அப்புறமா வந்தது அரை இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லும் போது அது பாரதிதாசனில் இக்கால கவிஞர்களில் ஒருத்தர். ஸோ வந்துட்டு அவர் தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் ஒன்று. அப்போ அது 50 காப்பிய இலக்கியம். குறுந்தொகை 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சங்க இலக்கியம். அப்போது 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. அடுத்து எதிர்மறை இடைநிலைகளில் தவறானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்தல், இங்கே பார்த்தீங்கன்னா அல் வரும், தல் வரும். அல், இல், ஆ, இது 3மே என்னது அப்படின்னா எதிர்மறை இடைநிலை. ஆன்றது எதிர்மறை நமக்கு தெரியும். ஆனால் அல்லும் இல்லுமே என்ன செய்வாங்க அப்படின்னா எதிர்மறை இடைநிலையாக சொல்லுவாங்க. தல் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய நூலகமான கொல்கத்தா நூலகம் எந்த ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொல்கத்தா தேசிய நூலகம் பயன்பாட்டுக்கு வந்த வருஷம் 1953. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமை பெற்ற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா. அடுத்ததான் ஆசிய கண்டத்தோடைய மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக 2வது ஆசிய கண்டத்திலே பெருசு எது அப்படின்னா நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம். அடுத்தது 88. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்றது மிருமொழி சட்டத்தை உருவாக்கினார். கரெக்ட். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செஞ்சவரும் அறிஞர் அண்ணா தான். அறிஞர் அண்ணா தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறந்த பேச்சாளர். அப்போ 3 கூற்றுகளும் சரி, ஆப்ஷன் டி. அடுத்து 15 வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யாருன்னு அப்படின்னு கேட்பாங்க. விக்டர் ஹியூகோ அப்படின்றவர். ஆப்ஷன் பி. காய்க்கும் என்பதை பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரித்தோம் அப்படின்னா காய் கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் அப்படின்னு சொல்கிறோம். காய் பகுதி, இக்கு வந்து சந்தி, இக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இத்தீட்டீருன்னா இருந்தால் அது எப்படி சொல்லுவாங்கன்னா இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அப்படின்னு சொன்னால் காய்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒன்றன் பால் வினை முற்று விகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்து வல்லார் என்பது இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லும் போது வினையாளனையின் பெயர் வல்லார்.
அப்படின்னா இன்னொன்று, இந்த காய்க்கும்ல இன்னொரு வார்த்தை ஒன்று தப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா காய் அப்படின்றது பகுதி, காய்ங்கிறது பகுதி. இக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்தி. இப்பு இவ்வும் எதிர்கால இடைநிலை அப்படின்னு படிச்சிருப்போம். அதோட இக்கும் அப்படின்றதும் என்னது அப்படின்னா எதிர்கால இடைநிலை. அப்படின்றது பெயரச்ச விகுதி. அதாவது காய் அப்படின்றது பகுதி, இக்கு வந்து என்னது அப்படின்னா சந்தி, இக்கு என்னது அப்படின்னா எதிர்கால இடைநிலை, ஆன்றது எதிர்மறை இடைநிலை. இப்பு இவ்வும் எதிர்கால இடைநிலை, அதோட என்ன சேர்த்துக்கிடுவாங்கன்னா இக்கையும் சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ இந்த 3 என்னது அப்படின்னா எதிர்கால இடைநிலை. அப்படின்றது பெயரச்ச விகுதி. நமக்கு தெரியும் மட்டும் தான் பெயரச்ச விகுதின்னு, ஆனால் இங்கே என்னது அப்படின்னா பெயரச்ச விகுதி. அடுத்து 91, வல்லார் என்பதன் இலக்கண குறிப்பு. வல்லார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் சி. வல்லார்னா வினையாளனையும் பெயர். நார்வ அப்படின்னா முளைப்ப. குடும்ப விளக்கு எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க? பாரதிதாசன். குடும்ப விளக்கு எனும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். முதல் ஆசிரியர் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சிங்கிஸ் ஐத்மாத்தவ் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் ஆசிரியர். இது நமக்கு சிலபஸ் ஆத்திர கிடையாது. பாரதிதாசன் எழுதிய நூல்களுள் தவறானவை: தமிழ் இயக்கம், இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு. தமிழிசை இயக்கம் இவருடைய நூல் கிடையாது. அடுத்து மலர்கை என்பதன் இலக்கண குறிப்பு. மலர் போன்ற கை அப்படின்னு சொன்னதுனால அது உவமை. இது கை மலர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கையே மலர்தேம்பா அப்படின்னு சொல்கிறது உருவகம். சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் யாருடையது அப்படின்னா அறிஞர் அண்ணாவினுடையது. ஓரிரவு, வேலைக்காரி, இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணாவினுடைய நூல். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களால் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க? 1952. இந்தியாவில் ஆவண காப்பக நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க? கொல்கட்டா நூலகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆவண காப்பக நூலகம். அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் தவறானது: திராவிட நாடு, விடுதலை, மாலைமணி, காஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. விடுதலையில் அவர் என்ன செய்யலை அப்படின்னா ஆசிரியராக பணியாற்றல. திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி அப்படின்ற இதழ்கள் எல்லாம் பணியாற்றிருக்காரு. இதோட இயல் 5ல் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் முடியுது. இயல் 6 அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.